தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். பாஜகவினுடைய சட்டமன்ற வேட்பாளர்களுடைய பட்டியல் வெளியாகி பரபரப்பான சர்ச்சைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. அண்ணாமலைக்கு சட்டசபைக்குள் நுழைய பாஜக அனுமதி கொடுக்கவில்லை. அவருடைய ஆதரவாளர் அமர் பிரசாத் ரெட்டி சட்டசபைக்குள் நுழைவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இப்படி பல பேர் அண்ணாமலையோடு சேர்ந்த பல பேர் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு மறுக்கப்பட்ட அந்த சட்டமன்ற வேட்பாளர் பட்டியல் ராகவனுடைய ஆளுமை டெல்லி பாஜக RSSிடம் பெரிய அளவில் அவர் இந்த பட்டியலை, அண்ணாமலை பட்டியலை, அமர் பிரசாத் ரெட்டி பட்டியலை முடிந்தவரை தவிர்த்திருக்கிறார் என்று எடுத்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. எனக்கோ என்னுடைய ஆதரவாளர்களுக்கோ இந்த பட்டியலில் இடம் இல்லை என்று தெரிந்த பிறகு எனக்கு பாஜகவில் என்ன வேலை? பாஜகவை விட்டு வெளியேறுவது தான் எனக்கான சரியான பாதை. என்னுடைய பாதையை நான் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்று அண்ணாமலை பொதுவெளியில் பேச ஆரம்பித்திருக்கிறார். அண்ணாமலையை பொறுத்தவரை இத்தனை நாள் பாஜகவில் தொடர்ந்ததனுடைய பின்னணி தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சட்டமன்றத்திற்குள் புடைசூழ செல்லலாம், சட்டமன்ற வரலாற்றில் பல கேள்விகளை எழுப்பலாம், பல சர்ச்சைகளை உண்டாக்கலாம் என்று கற்பனை குதிரையை தட்டிவிட்டு கொண்டிருந்த அண்ணாமலைக்கு பாஜக அந்த வாய்ப்பை வழங்கப்படவில்லை. இதில் ஒருவேளை எடப்பாடியினுடைய செயலும் எடப்பாடியினுடைய தந்திரமும் இருக்குமா என்பது அண்ணாமலைக்கு பலத்த சந்தேகம். இந்த பலத்த சந்தேகம் எடப்பாடி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்தார் அமித்ஷா மூலம். இப்படி பல சந்தேகங்கள் இன்னும் விடை காணப்படாமல் இருக்கிறது. இந்த விடை காணப்படாமல் இருக்கிற பல சந்தேகங்களை விடை தேடி பயணப்படுகிற நிலையிலும் அண்ணாமலை இல்லை. அண்ணாமலை கை இறங்கிவிட்டது. அண்ணாமலையால் பழிவாங்கப்பட்டு காமராவை வேட்டிக்குள் வைத்த அண்ணாமலை இப்பொழுது KT ராகவனுடைய காலம். KT ராகவன் இப்பொழுது நிர்மலா சீதாராமனுக்கும் அமித்ஷா வரை ஆளுமையை செலுத்தக்கூடியவராக மாறிவிட்டார். இது அண்ணாமலை எதிர்காலம் என்ன? அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பாரா அல்லது பாஜகவிலே தொடர்வாரா? இப்படி பல விடை தெரியாத கேள்விகளோடு அண்ணாமலை புலம்பத் தொடங்கி இருக்கிறார். இப்பொழுது DGP மாற்றப்பட்டார். அதே போல் சென்னை மாநகர கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கிறார். அருணுக்கு பதிலாக சங்கர் கமிஷனராக அமர வைக்கப்பட்டிருக்கிறார். DGP வெங்கட்ராமனுக்கு பதிலாக ரத்தோர் அமர வைக்கப்பட்டிருக்கிறார். இப்படி பல மாற்றங்கள் காவல்துறையில் நடந்திருக்கிறது. இந்த மாற்றங்கள் எல்லாம் பழைய அதிகாரிகளை, திமுக அதிகாரிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் தேர்தலை சந்திக்க முடியாது. பழைய DGP, உளவுத்துறை, உள்துறை செயலாளர்கள் அத்தனை பேருமே திமுகவுக்கு ஆதரவானவர்கள், திமுகவுக்காக அரசியல் செய்யக்கூடியவர்கள். இவர்கள் கண்டிப்பாக மீண்டும் திமுக வருவதற்கான வேலைகளை செய்வார்கள். இதை எடப்பாடி கொடுத்த ஒரு பட்டியல் அமித்ஷா வழியாக உள்துறை, உளவுத்துறை, DGP, சென்னை மாநகர கமிஷனர் அத்தனை பேரும் கூண்டோடு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தேர்தலுக்காக மாற்றப்படவில்லை. ரெகுலர் DGP, ரெகுலர் கமிஷனர் இப்படியான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறார்கள்.
இந்த இடம் பாஜக அதிமுக ஆதரவு அதிகாரிகள், திமுக அதிகாரிகள் குண்டோடு மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். இதை எப்படி எடுத்துக்கொள்வது? அதிமுக பாஜக அதிகார மையம் இன்றைய அதிகாரத்துக்கு வந்து விட்டதா? திமுகவினுடைய அரசியல் அதிகாரம் இன்றே முடித்து வைக்கப்பட்டதா என்ற கேள்வி இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது. முதலமைச்சர் நாற்காலி இது இனிமேல் யாருக்கு? மீண்டும் ஸ்டாலினுக்கு கிடைக்குமா அல்லது எடப்பாடி அங்கு அமர வைக்கப்படுவாரா? இப்படியான பல விடயங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆளுநர் இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு ஆளுநர். இந்த ஆளுநர் கேரளாவுக்கும் ஆளுநர், தமிழ்நாட்டுக்கும் ஆளுநர். இப்படியான ஒரு சூழல் வருகிற பொழுது கேரளாவிலே தேர்தல் முடிந்து அவர் அங்கு பொறுப்பெடுத்து கொண்டிருப்பார். தமிழ்நாட்டில் பல எப்படி வித்யாசாகர் ஆளுநராக இருந்து பல சித்து விளையாட்டுக்களை நடத்தினாரோ அதே போன்ற ஒரு சூழ்நிலை இங்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி பல வாய்ப்புகள் திமுகவுக்கு பாரதூரமாக, திமுகவுக்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த திமுகவுக்கு எதிராக நடத்தப்படுகிற இந்த அதிகாரி மாற்றங்கள் எல்லாம் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை, அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த மாற்றங்கள் திமுகவுக்கு மாற்றங்களாக மாறி இருக்கிறது. நம்முடைய அதிகாரம் முடிவுக்கு வந்து விட்டதோ, நம்முடைய ஆட்சி முடிவுக்கு வந்து விட்டதோ என்ற எண்ணம் முதலமைச்சருக்கு கடுமையான அதிருப்தியை கொடுத்திருக்கிறது. 2011 புது சட்டசபை, கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கிறார். அப்பொழுது மீண்டும் திமுக ஆட்சி தொடரப் போகிறது என்று பழைய சட்டமன்றத்தில் அந்த கோப்புகள் எல்லாம் அமைச்சருடைய அறையிலே கிடந்தது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இரவிரவாக பல கோப்புகள் எல்லாம் காணாமல் போனது. பல கோப்புகளை எரிக்க நேரமில்லாமல் பழைய சட்டமன்ற கட்டிடங்களிலே பல அமைச்சர்களுடைய அறைகளிலே கோப்புகள் எல்லாம் இரவில் கொளுத்தப்பட்ட காலம் உண்டு. அதே போன்ற ஒரு சூழல் இப்பொழுதும் உருவாகிறதா என்று நமக்கு சில சமிக்கைகள் கிடைக்கிறது. திமுகவினுடைய வேட்பாளராக களத்திலே வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணாநகர் மோகனுடைய மகன் கார்த்தி, அதே தொகுதியில் போட்டியிடுகிற ஆதவ் அர்ஜுனா, 2 பேரும் முன்னாள் நண்பர்கள், இந்நாள் எதிர் வேட்பாளர்கள். இந்த ஆதவ் அர்ஜுனா 40,000 கோடி ரூபாய்க்கு விமான நிலையம் அமைய உள்ள இடத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அண்ணாநகர் மோகனுடைய மகன் கார்த்தியை பற்றி வாயே திறப்பதில்லை. அதே போல் கார்த்தியும் ஆதவ் அர்ஜுனாவுடைய லாட்ரி 280 வழக்குகள் அவருடைய மாமனார் உடைய பேரில் இருக்கிறது. இவரா ஆட்சியை கொடுக்க போகிறார், ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி அவரும் வாய் திறப்பதில்லை. ஆக 2 பேருமே ஊழல்வாதிகள், நேர் எதிராக மோதுகிறார்கள். ஆனால் ஒரு தீவை போல மணப்பாக்கத்தில் தீவு திடலாக ஒரு 500 குடும்பம், அதிமுக குடும்பம், எம்ஜிஆர் காலனி என்ற பெயரில் இருக்கிற அந்த காலனி இன்னும் மீட்கப்படாமல் இருக்கிறது. இது ஆதவ் அர்ஜுனாவுக்கும் தெரியும், ஆதவ் அர்ஜுனாவுடைய தலைவர் விஜய்க்கும் தெரியும். ஆனால் இதை பற்றி வாயே திறக்க மறுப்பது ஏன்? 2 ஊழல்வாதிகள், 2 மக்களினுடைய வரிப்பணத்தை ஏமாற்றுகிற 2 பேர் நடுவில்
நடக்கிற தேர்தல் எப்படி மக்களுக்கான தேர்தலாக இருக்கும்? இந்த தேர்தல் என்பது யார் அதிகாரத்துக்கு வர வேண்டும், யார் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில்தான் போட்டியே தவிர ஊழலை ஒழிப்பதற்கு போட்டியோ வேட்டியோ கிடையாது. இந்த ஊழல்வாதிகள் யார் யாரை ஏமாற்றுவது, யாரோடு யார் சமரசம் செய்து கொள்வது என்பதில்தான் இவர்கள் 2 பேருக்கும் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றுவதைப் போல இவர்களெல்லாம் நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக திமுக ஆட்சி முடிவு பெறுகிறது, அதிமுக ஆட்சி வரப்போகிறது என்பதற்கான அடையாளம்தான் அதிமுக பட்டியல் அமித்ஷா வழியாக காவல்துறை அதிகாரிகளுடைய அதிகார மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அதிகார மாற்றம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஆட்சியாளர்கள், பழைய ஆட்சியாளர்கள், புதிய ஆட்சியாளர்கள் என்று 2 அதிகார மையங்களும் ஒருவருக்கொருவர் ரகசியமாக பல வேலைகளை, சித்து வேலைகளை செய்வதற்கு பல அதிகார தரகர்கள், உதாரணத்திற்கு டி நகர் சத்யா எடப்பாடிக்கும் சபரீசனுக்கும், அண்ணா நகர் மோகன் கார்த்தி வழியாக பல அரசியல் வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறார். வேலுமணியை அண்ணா நகர் கார்த்தி மோகன் வழியாக சபரீசனிடம் காப்பாற்றி இருக்கிறார், வழக்கு பாயாமல். மத்திய அரசு அமலாக்கத்துறை வழக்கு பாய்வதில்லை, மாநில அரசு வழக்கு பாய்வதில்லை. இப்படி வழக்கு பாயாத பல தரகர்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே 2 பக்கமும் இருக்கிறார்கள். இந்த 2 பக்கம் உள்ள தரகர்கள் மக்கள் சொத்தை கொள்ளையடித்து பதுக்குகிறவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு இவர்களும் வளமாக்கி அவர்களையும் வளமாக்கி இந்த வளமான அரசியல்வாதிகள் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் மீண்டும் அவர்கள் அங்கே உருவாகி விடுவார்கள். இப்படியான ஒரு சூழல் தான் கடந்த காலங்களிலும் நிலவுகிறது, இனிமேலும் அது நிலவும். ஆக மக்கள் வாக்களிப்பது சரியான வேட்பாளரை தேடி, அந்த சரியான வேட்பாளர் திமுகவா அதிமுகவா அல்லது விஜயா என்பதை தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டி கொடுக்கப்படுகிறது. திமுகவினுடைய ராசா அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். காரணம், தன்னுடைய நோக்கம் யாரிடமும் பேசியதை தன்னை ஏமாற்றி அந்த நபர் அதை பதிவு செய்து, அந்த பதிவை அந்த நபர் வெளியிட்டாரா அல்லது அந்த தொலைத்தொடர்பு துறையில் இருக்க உயர் அதிகாரிகள் வழியாக அது பதிவு செய்யப்பட்டதா என்பதை மாரிதாஸுக்கு உதவிய RSS இத்தனை பேரும் ராஜாவுடைய புலம்பலுக்கு காரணமாகிவிட்டார்கள். இந்த புலம்பல் தேர்தல் வரை நீடிக்குமா, தேர்தல் முடிந்து நீடிக்குமா, அல்லது திமுகவினுடைய அதிகார மையத்துக்கு கனிமொழி டெல்லியின் உதவியோடு திமுகவை கைப்பற்றுவாரா என்று பல கேள்விகள் ராசாவினுடைய ஆடியோவில் தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு விடயமாக மாறிவிட்டது. இந்த செய்தியை முதலமைச்சர் குடும்பம் மிகுந்த கவலையோடு உற்று நோக்குகிறது. உதயநிதிக்கு எதிர்ப்பே இல்லாமல் நாற்காலி கிடைத்துவிடும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தது போக, நாற்காலிக்கு கடும் எதிர்ப்பு, நாற்காலி பறிப்பு, இப்படி பல விடயங்கள் உதயநிதியை சுற்றி கொண்டே இருக்கிறது என்று கனிமொழி ராசா விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கவனம் சிதறிவிடக்கூடாது. கவனம் சிதறினால் ஆட்சியும் உதயநிதியிடமிருந்து சிதறிவிடும் என்று அவர்கள் இப்பொழுது யோசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.